பார்வதி அம்மா தேர்தல் அதிகாரிக்குள்ள கணக்கை முடிச்சிட்டார். சாதி சாதியாக மதமாக வச்சுருக்கவனுக்கெல்லாம் குட்டுக்கிற குட்டுப்பில் அந்த உயிர் தடத்துலேயும் பின்னாடி முன்னாடியுமா சாணம் வைக்க போடுவார். அதான் வானரப்படை வந்தவுடனே இராணுவ வீரர்கள் எல்லா படையும் உள்ளே ஏற்றுவார். ஏற்றினாலும் உலக நாடே நடுங்கி போய் நிற்பான். உலக நாடு அரசியல்வாதி நடுங்கி போய் நிற்பான். புரியுதா? தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முக்கால் சத்தியம் முதல் தமிழ்நாடுக்குள்ளே வானரப்படை இராணுவ வீரர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். கண்டிப்பாக உள்ளே இறக்கி கொண்டு வருவார். இப்போ அரசியல்வாதி மூளை திரிப்பான். திரிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பார். சட்டக்குன்னு பொண்டாட்டி பிள்ளையில பேரம்பேத்தியாக நடு ரோட்டில் இப்போ ஏற்கனவே மலத்தாக்கல் இறக்குதாரு. அப்படியே அந்த பில்டிங்கை கீழே மாதிரி அப்படி கீழே வேறு அத்து விட்ருவார். அப்படியே சொடக்குன்னு கீழே வீருவார் அரசியல்வாதி. பொத்திப்போ சரியா? தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு ஓடுது. அனைத்து சேட்டை பண்ணி வச்சுருக்கான் அந்த அரசியல்வாதி உட்காந்து கொடியை தூக்கி. இந்த கொடி கணக்கு இந்த தேர்தல் அதிகாரியில் முட்டா பேர உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? தேர்தல் அதிகாரி நீ ஒன்று நியமிக்கான். நீ அங்கங்கே போய் மாநில வாரி பெட்டி இறக்கு ஓட்டு முத்திரை வாங்குவோம்னு. இப்போ ஒன்று கணக்கு முடிக்கணும். உனக்கு சாணம் வைக்க மாட்டார். முன்னும் பின்னுமா நீ நீர் கழிக்க அதில் சூடு, பின்னாடி தின்னுட்டு கழிக்கையில் அதுலேயும் சூடு. அப்படியே 2 இடத்துல சூடு வைக்கணும்ட்டார். ஏடா தேர்தல் அதிகாரி உனக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் அவர் தான்டா நடத்திக்கிட்டு இருக்காரு. கடவுள் தான் நீதிமன்றம். டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு நீதிமன்றம் அவர் தான் நடத்தி கொண்டே இருக்கார். இப்போ 7 ஜென்மமாக. இப்போ தப்புக்கு தண்டனை கொடுக்கல, அந்த தண்டனைக்கு இப்போ கைலாசத்தில் இறங்கி கணக்கு கொடுக்காரு. இந்த கணக்கை நீ பார்க்கல அப்படின்னா செகண்டில் முதல் தேர்தல் அதிகாரி அரசியல்வாதி என்னென்ன கூத்து அடிச்சிருக்கான நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனையும் மாவட்ட வாரி சிட்டி வாரி தூக்கி முன்னும் பின்னுமா சாணம் வச்சுருவார். சாணம்னா என்னந்துருதா? உயிர் தடத்துலையும் நீ தின்னு கழிக்கையில் இந்த 2 பக்கம் கொடுத்தா தான் வலி வேதனை அவனுக்கு இருக்கும்ட்டார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் போட்டாடுறா கணக்கு. தேர்தல் அதிகாரி தேர்தல் பத்திரம் எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி. இவனு செஞ்ச சேட்டை தான் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாட்டுக்காரன் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை விட்டு கிடக்கான். இவனெல்லாம் அரசியல்வாதி தமிழ்நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒடுக்கி எடுத்தாச்சுன்னா எல்லா நாடும் ஒழுங்காக போகும். எல்லா நாடுமே ஒழுங்காக போய் விவசாயம் பண்ணி சாப்பிடுவான். இல்லை இன்னொன்று கணக்கு போட்டார் ஐயா கடவுள். ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கில் உள்ளவன் விவசாயம் இருந்தால் தான் தப்பிப்பான். விவசாயம் இல்லைவனா தூக்கி செயலரை கொண்டு போயிடுவார். 2ஆம் நம்பர் பார்க்கறதுக்கா நீ பிறந்து வந்திருக்க? 2ஆம் நம்பர் பார்க்க பூமி அழிக்கிறதுக்கா நீ உள்ளே வந்திருக்க? அதே மாதிரி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்ப்பான். பல ஆயிரம் கோடி இடம் வாங்கி போட்டுப்பான். அவனெல்லாம் உள்ளே தள்ளி கொண்டு போயிடுவார். உன் குடும்பத்துக்கு எவ்வளோடா விவசாயம்? உயிர் வாழ்கிறதுக்கு எவ்வளோடா? அதை கணக்கை சொல்கிறான் பாரு. சொல்லலையா தூக்கி உள்ளே தள்ளுறான் பாரு. பல ஆயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறவன் பிஸ்னஸ் எல்லாம் அடைக்க உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். ஓடுறா அவன் விவசாயம் கிடக்கு. நாங்கள் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கமா தூக்கி உள்ளே தள்ளுறா. விவசாயம் மட்டும்தான். அதான் உயிர் வாழ்கிறதுக்கு உனக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அத்துமீறி நீ ஏன் செய்த சேட்டை? கணக்கு போட்டாடுறா. முக்கால் சத்தியம் பார்வதி அம்மா கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி.